ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கருமையானவர்களே, இன்று காலை வேதம் வாசித்தீர்களா? ஆண்டவர் சமூகத்திற்கு தேவனை ஆராதித்தீர்களா? நீங்கள் நிச்சயமாகவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா! உங்களை மனதார இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நேராய் கடந்து வருவோம். அவன் வேண்டியதை ஆண்டவர் கொடுத்தார், வேண்டியதை கர்த்தர் அருளினார். ஹல்லேலூயா! 1 குறிப்பேடின் புத்தகம் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது இறைவார்த்தையிலே எழுதி வைத்த அந்த வார்த்தைகளை நாம் வாசிக்கின்றோம். யாபேசு இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரே, நீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம் கரம் என்னோடு இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டார். ஆண்டவரம் வேண்டினதை அருளினார். அல்லேலூயா! இன்றைக்கு வேண்டினதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். தீங்கு துக்கப்படுத்தாதபடி, உன் கண்ணீர் கடந்து போகாதபடி, உன் கண்ணீரை கடந்து போகாதபடி காண்கின்ற தேவனாய் கர்த்தர் வெளிப்படுகிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், யாபேசின் ஜெபத்தை கேட்டவர் என்னுடைய ஜெபத்தையும் உங்களுடைய ஜெபத்தையும் கேட்கிறார். அல்லேலூயா! ஜெபம் என்று சொன்னால் வேதத்தில் அநேகர் ஜெபித்தார்கள், அநேக தேவதாசர்கள் ஜெபிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, மோசே ஜெபித்தார், ஆபிரகாம் ஜெபித்தார், ஈசாக்கு ஜெபித்தார், யாக்கோபு ஜெபித்தார், எலியா எலிசா ஜெபித்தார், புதிய ஏற்பாட்டிலே பவுல் பேதுரு ஜெபித்தார், இயேசு ஜெபித்தார். எல்லா ஜெபத்திற்கும் கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா! உங்களுடைய ஜெபத்திற்கும் என்னுடைய ஜெபத்திற்கும், யாபேசின் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தவர் உங்களுடைய ஜெபத்துக்கும் பதில் கொடுப்பாராக. அல்லேலூயா! யாபேசு ஒரு தீர்க்கதரிசியோ பிரபுவோ ஒரு ராஜாவோ அல்ல, சாதாரண ஒரு மனிதன். அவள் தாய் அவனை பெற்றெடுத்த போது மிகுந்த துக்கத்தோடு நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்லி யாபேசு என்று பெயரிட்டாராம். என் வாழ்க்கை முழுதும் இப்படி துக்கத்தோடு நான் இருக்கிறேனே, எனக்கு ஒரு வெளிச்சம் இருக்காதா, என் இருள் நீங்காதா என்று சொல்லி அங்கலாய்த்து நிற்கிற என் அன்பு தாயே, தகப்பனே, பிரியமான தம்பி தங்கே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுகிறார். யாபேசு இந்த சூழ்நிலையை ஜெபித்தார். நான் எப்படி பிரதர் இந்த சூழ்நிலை ஜெபிக்க முடியும்? ஜெபியுங்கள். முதலாவதாக அவர் ஜெபித்தது பாருங்கள், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, என்னை நீங்கள் ஆசீர்வதிக்கணும். உலக மனுஷன் அல்ல, என்னை உண்டாக்கிய தேவனை ஆசீர்வதிக்க வேண்டும். என் எல்லையை விரிவாக்கும் அப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதித்து என் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்கப்படுவீர் என்று சொன்னால் என் சம்பத்து பெருகும், என் ஆசீர்வாதம் பெருகும், என் ஐஸ்வர்யம் பெருகும் என்று சொல்லி தேவனை குறித்து அவர் யாபேசு அறிந்திருந்தார். நீங்களும் நான் அறிந்திருக்கிறோமா? என்னை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு நண்பா, நீ தேவனை அறிந்திருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய வேதனை, உன்னுடைய வருத்தம் எல்லாவற்றையும் விலக்கிவிட்டே உன்னை உண்டாக்கின தாயும் கருவிலே என்னையும் உன்னையும் உருவாக்கின அந்த தேவனை நோக்கி நீ பார்ப்பாய் என்று சொன்னார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் காரியங்களில் உங்கள் கையின் பிரயாசங்களை பெரிதாக்குவார், பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நடத்துவார். ஹல்லேலூயா! அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் மரபு அட்டவணை, அதாவது எந்தெந்த நாட்களிலே யார் யாரெல்லாம் பிறந்தார்கள், எப்படி ஆட்சி செய்தார்கள் என்று சொல்லி பிறப்பின் அட்டவணை எழுதி வைத்த ஆவியானவர் யாபேசின் ஜெபத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். எனக்காக உங்களுக்காக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படியானால் இந்த சூழ்நிலையை பார்க்காதபடி, தீங்கு துக்கப்படுத்தாதபடி என்னை ஆசீர்வதியும் என்று சொன்னார். மோசே ஜெபித்தா. சங்கீத புத்தகம் 90ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம் அல்லவா, ஆண்டவரே, நாங்கள் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் தீங்குற்ற வருஷத்துக்கும் இடா என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி இந்த தீங்கு துக்கப்படுத்தாதபடி ஆசீர்வதித்தார். அல்லேலூயா! உங்களையும் ஆசீர்வதிக்க ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் வேண்டினது என்னதோ அதை இன்றைக்கு கொடுக்க போகிறார். இன்றைக்கு என்ன கேட்கிறாயோ அதை இன்றைக்கு இந்த காலை வேளையில் இந்த காணொளி மூலமாக, அலைபேசி மூலமாக, இந்த நெட்வொர்க் மூலமாக, இணையதளத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, என் அன்பு தாயை, தகப்பன, பிரியமான தம்பி தங்கையே, உன் இருதயத்தின் வேண்டுதலை கத்த அருளப் போகிறார். விசுவாசிங்கள். எனக்காக ஜீவன் கொடுத்த இயேசுவை விசுவாசிங்கள். சிலுவையில் மரித்த இரட்சகர் இயேசுவை விசுவாசிங்கள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்று விசுவாசிங்கள். இன்றைக்கு அதை பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுங்கள். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, யாபேசு வேண்டினதை நீர் அருளினீரே. இன்றைக்கும் இதை கேட்டு கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற
தகப்பனே, உம்முடைய ஜனங்களின் இருதயங்கள் விருப்பங்களை நிறைவேற்ற அவள் வேண்டியது நீர் கொடுக்கும்படியா பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாபேசை ஆசீர்வதித்த தேவன் இவர்களை ஆசீர்வதியும். அவள் இவர்கள் எல்லைகளை பெரிதாக்கும். தீங்கு துக்கப்படுத்தாதபடி அவளோடு கூட இருந்து அவளை ஆசீர்வதியும். அநேகர் கண்டு ஆச்சரியப்படத்தக்கதா உம்முடைய ஜனத்தை உயர்த்தி ஆசீர்வதியும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.